சார் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஒன்றியம், தொட்டம்பட்டி, கொங்கல் நகரம், பண்ணக்கிணறு, ஜல்லிப்பட்டி, கோழிக்குட்டை இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நேற்று நைட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்ல ஸ்பீடாக ஒரு அருமையான மழைங்க. 2 சென்டிமீட்டர் இருக்கும். நல்ல மழைங்க சார். தேங்க்யூங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சென்னை வட சென்னை மற்றும் தங்களுடைய கும்முடி பூண்டி சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நேற்றைக்கு எப்படிங்க மழை இருந்துச்சு சார்? இரவு ஒரு மணிக்கு ஆரம்பிச்ச மழை சார். கடும் இடி மின்னலோட காற்றோட இரவு 1 மணிக்கு ஆரம்பிச்ச மழை சார். நல்ல கனமான மழை சார். மிக கனமழை சார். மிக கனமழை. மிக கனமழை சார். ஓகே. எதிர்பார்த்ததுதான். நம்ம அறிக்கையில் இன்னைக்கு சென்னை சுற்றுவட்டார பகுதிக்கெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆனால் சென்னையில் வட சென்னை விட தென் சென்னை கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. கேளம்பாக்கம், அந்த மாமல்லபுரம் வரைக்கும் கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சிருக்கு அதிகமாக. நல்ல மழை தென் சென்னையில ஆரம்பிச்சு எப்படின்னு தெரியல சார். ஆனால் வட சென்னையிலயும் திருவள்ளூர் மாவட்டம் குமரி புந்தியில பெரியபாளையம், ஆரணி இந்த சுற்றுவட்டார பகுதிகள்லாம் நல்ல கனமழை சார். ஆமா, மழை திருப்பதி மற்றும் அந்த வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியா தான் வந்துச்சு ஆந்திர பகுதியிலிருந்து. அப்போ ஊத்துக்கோட்டை பெஞ்சிட்டு அந்த பழவேற்காடை கொஞ்சம் ஒதுக்கிட்டு சென்னைக்கு வந்துருச்சு. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. கடலோரமா ஒதுக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. அது திருவள்ளூர் கடலோரத்தை கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க சென்னைக்கு மாணவர்கள் இல்ல, குறைவுன்னு சொல்ல முடியாது. வடக்கை விட தெற்கை கூடுதல் சொல்லலாம். ஆமா. கூடுதல் வடக்கை விட தெற்கு, அதான் வட சென்னை விட தென் சென்னை கூடுதலா இருக்கும். ஆமா. அதேதான். ஆனா எங்களுக்கும் எங்க பகுதியில நல்ல மழை சார். எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி நல்ல மழை. அது வயல்வெளி எல்லாம் தண்ணி நிக்கிற அளவுக்கு, எள்ளு செடி எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு. எள்ளு செடி அங்கேயும் பாதிக்கப்படுற அளவுக்கு மழையா? ஆமா சார். தண்ணி தேங்கி நிக்குது வயல்ல. வயல்ல தண்ணி தேங்கி நிக்குது. ஏன்னா இப்ப எல்லாமே அந்த மாதிரி பயிர் தானே சார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோடைனால. கோடையில தர்பூசணி, அதுக்கப்புறம் இந்த கத்தி செடி, மிளகாய் செடி இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு மழை சார். எதிர்பார்க்காத மழை சார். மிளகாய்க்கு என்ன பாதிப்பு வரும்? மிளகாய் செடி ரொம்ப இதுவா இருக்கு சார். இப்போ வர காய் காய்ச்சி இருக்கு. அதுல அப்படியே ஒரு பழுத்த மாதிரி கொட்டிடும் சார். அதிக ஈரம் பழுத்துரும். ஓகே. அது பழுக்காது சார். ஏன்னா வெப்பம் வேணும் சார் அதுக்கு பழுக்கிறதுக்கு. நீங்க மிளகாய் காய்த்து கொண்டிருக்கிற மிளகாய் பழுக்காது, அவ்வளவுதான். ஆமா. வயது கம்மியா உள்ள மிளகாய் சைடுல இலை கொட்டும். இலை கொட்டுச்சுன்னா அப்படியே அந்த காயம் கொட்டிடும் சார். மிளகாயம் கொட்டிடும். ஆனா பழுத்தாதான் சார் அது நல்லா இருக்கும். அதுக்குதான் மிளகாய் செடிக்கும் ரொம்ப கீரைக்கும். கீரை ஃபுல்லா இப்ப கீரை விதைச்சிருக்கான் ஃபுல்லா தண்ணி சார். கீரைக்கு தண்ணி லைட்டா தான் இருக்கணும். சூரல் மட்டும் தான் ஒத்து வரும். லைட்டா தான் இருக்கணும் ஃபுல்லா. ஆனா வயல் ஃபுல்லா தண்ணி. நல்லா ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நல்ல மழை சார். ஓகே. கடும் மின்னல் நீங்க சொன்ன மாதிரி தான் சார். கடும் மின்னல், இடி, கடுமையான இடி நல்ல மழை சார். ஆனா நீங்க சொன்னீங்க கரெக்டா ஆயிடுச்சு சார். இன்னைக்கும் உண்டு சார் மழை. இன்னைக்கும் வருது. இன்னைக்கு சாயந்தரம் நைட்டு உண்டு. இன்னைக்கு பெரும்பாலும் இரவு. சென்னை கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு, நள்ளிரவு, அதிகாலை தான். மேற்கு வடமேற்கு காற்று. மேற்கு வடமேற்குல இருந்து இங்க வரும் காத்து. ஆமா, கிழக்கு காற்று, மேற்கு காற்று, வடமேற்கு காற்று சந்திப்பு. எந்த காற்று ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ அது கொஞ்சம் தள்ளும். அப்போ அதாவது பின்னிரவுல தான் அந்த வடமேற்கு காற்றோட வேகம் கூடி கடலோரத்துக்கு வரும். அதிகாலை நேரத்துல, நள்ளிரவு அதிகாலை நேரத்துல. ஆமா. அதிகாலை நேரத்துல மேற்கு காற்று கொஞ்சம் அதிகமா. ஆமா, அதாவது தரைப்பகுதியில இருந்து, அதாவது 2 காற்று இணைவு அந்த இடத்துல நடக்கும். அதனாலதான் மழை. இரவே சொன்னோம் சார். நான் நிறைய பேருக்கு மழை வராது அப்படின்னு தான் சொல்றாங்க. மார்ச் மாசம் மழை வராது. நான் மக்களோட பாராட்டையும் நான் ஏத்துக்கிறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு பாராட்டுவாங்க சார், நாளைக்கு நம்மள திட்டுவாங்க சார். அது வேண்டாம் நமக்கு. ஆமா சார். அது மக்களோட இயற்கை சார். அவங்களோட இயல்பு அது. அவங்க நல்லது நினைச்சா, நல்லது நடந்தா பாராட்டுவாங்க. இல்லையா ஆப்போசிட். இப்போ நிறைய பேர் இங்க டெல்டாவிலேயே நாற்றங்காலுக்கு தண்ணி வைக்கணும். மழை அதிகம் பெஞ்சா கூட்டிடும். ஆனா சில நாற்றங்கால ஒதுக்கிட்டு போயிட்டு அவரு தண்ணி வச்சு கட்டியிருக்காரு. நேற்றைக்கு இரவு தண்ணி கட்டாம இருந்தா கொஞ்சம் முளைப்பு நல்லா வந்திருக்கும். நம்ம வயலை ஒதுக்கிருச்சு, தேவையில்லாம இவர் பேச்ச கேச்சு நம்ம தண்ணி கட்டி விட்டோம்பாங்க அந்த வயல்காரு. அவங்களுக்கு எதிர்மறையா இருக்கு. ஆனா மழை பெஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல. அதேதான். ஆனா மழை இப்ப பாருங்க, நான் டவுனுக்கு போனேன். டவுன்ல மழை, அவுட்டர்ல மழை இல்ல. நல்ல மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அவுட்டர்ல மழை. இப்படித்தான் கோடை மழை இருக்கும். இன்னைக்கும் மழை உண்டு.
ஆமா சார், வெப்பச்சலன மழையானவே அவ்வளவுதானே சார். ஆமா, வெப்பச்சலன மழையே 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு சார். சென்னையில நிறைய இடத்துல 7-8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல கூட பேஞ்சிருக்கேன் சார். ஏன்னா நைட்டு அந்த அளவுக்கு இல்ல சார், காலையில இருந்து பார்த்தா மொத்த இடமா தண்ணியா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. அவ்வளவு தண்ணி இருக்கு சார். இந்த பள்ளம் இதெல்லாம் மொத்தம் ஃபுல்லா தண்ணி இருக்கு சார். எல்லா மாவட்டத்துக்கும் மழை தான். நிறைய இடங்கள ஒதுக்கி இருக்கு. ஒதுக்கி இருக்க இடங்கள்ல இன்னைக்கு பெய்யும், நாளைக்கு பெய்யும். நாளைக்கு நிறைய இடங்கள்ல ஆலங்கட்டி மழை கூட பெய்ஞ்சிருக்கு சார். உங்க ஏரியாவில் ஆலங்கட்டி பெய்யாது? இல்ல இல்ல சார், சொல்றேன் இந்த ஈரோடு மாவட்டத்துல. அங்க ஈரோடு கடலோரத்துக்கு ஆலங்கட்டி வராது. மேற்கு கிழக்கு காற்று அதிக அழுத்தத்துல குவிச்சு மேல அதிக அழுத்தத்தை கொண்டு போயிடும் மேலடுக்குல. அப்போ கம்ப்ரெஷர் பண்ணது மாதிரி பிரீசிங் அதிகமாயிடும். ஆலங்கட்டி ஆயிடும். அவ்வளவுதான். அதிக அழுத்தத்துக்கு உட்பட்டும் போது திடப்பொருளா மாறிடும் காற்று. ஆமா, கடந்த வருடம் வந்து சார், கடந்த வருடம் ஒரு நாள் மட்டும் ஆலங்கட்டி மழை வந்து சார். ஆனா அது சித்திர மாதம். அது வந்து நீங்க வந்து சென்னையில கடுமையா வெயில் அடிச்சு ரொம்ப கோரமா வெயில் வேர்த்து கொட்டிருக்கும். அப்போ வந்து திடீர்னு மழை வரும். அது கடலோரத்துக்கு வரும். எங்க ஊர்லயும் பெஞ்சிருக்குது கடலோரத்துல. அது வந்து எப்படின்னா கடலுக்குள்ள தொலைவில் இருக்கும் சிஸ்டம், கடற்கரையை ஒட்டி இருக்காது. கடற்கரை ஓரத்துலையும் கடுமையா புழுக்கம், நிசப்தமா இருக்கும், கடுமையா உக்கிரமான வெயில் இருக்கும். அப்போ மாலை இரவு மழைப்பொழி வந்து தொலைவில் இருக்கக்கூடிய காற்றும் இந்த உள் காற்றும் வந்து கடலோரத்துல ஆலங்கட்டி மழை கொடுக்கும். அது எப்ப ரேரா பல வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனா அதான் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு அது மாதிரி வரும். அவ்வளவுதான், பெரிய கேப் வரும். ஆமா, உள் மாவட்டங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஆண்டு வரும். அதிக வெப்பம். இந்த கிழக்கு காற்று எத்தனை தள்ளுது, மேற்கு காற்று 2 காற்றை எதிர்த்துனால அதிக வெப்பம் ஆகுது இல்ல சார்? ஆமா அதிக வெப்பம் வரும். ஆமா, அதேதான். நம்மளுக்கு பரவாயில்ல சார். அதாவது அதிக அழுத்தத்தினால ஐஸ் கட்டியா மாறிடும். ஐஸ் கட்டியா மாறினது கிழக்கு காற்றோ மேற்கு காற்றோ அல்லது மரங்களாலோ மலைகள்ல குளிர்விக்கும் பொழுது அது மெல்ட் ஆகும் பொழுது கொட்டும். அதாவது அந்த காற்று கிடைக்கிறதுக்கு 2-3 நாள் கூட லேட் ஆனிச்சுன்னா ரொம்ப பாரா விழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிதான். ஆமா. ஆனா இதுவே நிறைய பேருக்கு போன் பண்ணி மொட்டை மாடியில துணி எல்லாம் எடுத்து வச்சிருங்க, பாதுகாப்பா இருங்கோ அதுன்னு கூட சொன்ன சார். நம்மள சார் காலையில போன் பண்ணி மழை வந்தது எப்படி தெரியும்? மழை துணி எல்லாம் நனைஞ்சு போச்சுக்கிறாங்களா? நனைஞ்சு போச்சு சொன்னி. ஒரு சிலர் எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு சிலர் நம்பல. அதுக்கு கூட நான் அனுப்பி வைக்கிறேன், அது ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். அவங்க ஒரு நாளைக்கு பாக்குறாங்க, ஒரு நாளைக்கு பார்க்க மாட்டாங்க. இல்ல மழை வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு உள்ள மாடி துணியை கொண்டு போய் பக்கத்து வீட்டு மாடியில கொண்டு போட்டு போயிடும். ஆமா, போய் எடுக்கவும் முடியாது. ஆமா, நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். ஆனா மழை வந்து இப்போ வந்து சில இடங்களுக்கு பாதிப்பு, சில இடங்களுக்கு நன்மை அப்படி இருக்கு. ஒதுக்கி இருக்கிற இடங்களெல்லாம் இன்னைக்கு உண்டு நாளைக்கு உண்டுன்னு சொல்லுங்க. ஆமா சார். ஆமா, நன்றி சார். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. நேற்றைக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கடலோர பகுதி, பிச்சாவரம், முடசலோடை, பரங்கிப்பேட்டை இந்த புறம்லாம் எப்படிங்கய்யா மழை பொழிவு நேற்றைக்கு? நேற்று ஐயாவுடைய அறிவிப்பை 2 நாள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தேன். நீங்க வந்து ஐயா சொன்ன அந்த ஆலங்கட்டி மழை இது வரைக்கும் எந்த டிவிலையும் சொல்லல, ஐயா தான் சொன்னீங்க. இதையெல்லாம் நான் கேட்க கரெக்டா பேஞ்சுக்கிட்டே வருதுன்னு ஒண்ணு ஐயாவுடைய நேத்தி உங்களுக்கு கேட்ட உடனே நேத்தியே நான் அறுவடை பண்ணி என் ஷெட்ல நெல்ல போட்டுட்டேன். ஆனா ஐயாவால எனக்கு ஒரு 300 மூட்டை நெல்லு எனக்கு மீதி ஆகி போச்சு. ஐயாவுடைய அதாவது பாதிப்பு இல்லாம நெல்லு கொண்டு போய் நீங்க அறுவடை பண்ணி முடிச்சிட்டீங்க. வைக்கோல் எடுத்தாச்சுங்க? வைக்கோல் தான் நனைஞ்சு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஐயாவோட நிகழ்ச்சியை கேட்ட உடனே நான் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இல்ல இன்னைக்கு நீங்க மழை பெய்யாது. ஆனா நான் கொஞ்சம் உலர்ந்துட்டுனா கொஞ்சம் திருப்பி போடுங்க, அப்படியே பிடிச்சிக்கலாம், அப்படி கிண்டி விடுங்க லைட்டா. இன்னைக்கு 18ஆம் தேதி ராத்திரி மழை பெய்ஞ்சு போச்சுங்க ஐயா. நான் 18 நான் காலையிலேயே அறுவடை பண்ணிட்டேன். வைக்கோல் மட்டும் எடுக்காம கிடக்கு, அதுக்கு சொல்றேன். அது அப்படியே திருப்பி விட்டீங்கன்னா கொஞ்சம் உலர்ந்து போயிடும். சரிங்க ஐயா. அப்புறம் இன்னைக்கு நைட்டு மழை இருக்கு, அப்புறம் நீங்க வைக்கோல் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுமே. இன்னைக்கு நைட்டு இருக்குங்களா ஐயா? இன்னும் நான் உங்களுடைய பதிவை பார்க்கல. இருந்தாலும் ஐயா இது இன்னைக்கு எவ்வளவு மழை பெய்யும்? ராத்திரி அதாவது நேற்றைக்கு பெய்யாத இடங்கள்ல இன்னைக்கு பெய்யும், நேற்றைக்கு குறைவாக பெய்த இடங்கள்ல இன்னைக்கு நல்லாவே பெய்யும்.
நேற்றைக்கு பெய்யாத இடங்கள்ல கண்டிப்பா பெய்யும். நேற்றைக்கு உங்களுக்கு வந்து குறைவா பெஞ்சிருக்கும். 2 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்குமோ? 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கும் உங்களுக்கு. சாதாரணமா இருக்கும். நல்ல மழை. 2 ட்ரிப்னா 2 ட்ரிப் சரியான மழை. சென்னை எல்லாம் அதாவது வட தமிழ்நாடு கூட கொஞ்சம் சென்னைக்கெல்லாம் இன்னைக்கு மழை கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு டெல்டாவோட பகுதியில கொஞ்சம் குறைவா பெஞ்சிருக்கு சில இடத்துல. அதுக்காக வரும்பொழுது உங்களுக்கும் உண்டு. அதனால இன்னைக்கும் மழை இருக்கு. கொஞ்சம் அப்படியே லைட்டா வெயில் காட்டும். டெம்பரேச்சர்லாம் ரைஸ் ஆகும். அப்படி லைட்டா கிண்டுட்டீங்கன்னா இன்னைக்கு பெய்யற மழையில கொஞ்சம் பாதிப்பு இல்லாம நாளை காய வச்சு எடுத்துடலாம். நாளையில இருந்து மழை கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். நாளைக்கு வந்தாலும் தூரிட்டு போயிடும். மிரட்டலோட போயிடும். பெருசா இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது பாத்துருங்க. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டாவை ஒட்டி உள்ள பகுதி சிதம்பரத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் மழை இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அந்த வைக்கோலை காப்பாத்திட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க காய வச்சு கட்டிடலாம். ஆமாங்க ஐயா. இதுல என்ன ஒண்ணுன்னா ஐயாவோட 18ஆம் தேதி வச்ச உடனே 2 மிஷின் கத்தர் மிஷினை வச்சு நேற்று 2 டாக்டரை வச்சு உடனடியாக ஆத்துட்டேன் ராத்திரி. ஆனா நான் ஷெட்டில் போட்டுட்டேன். நீங்க தார்பா இல்லாம மூடி வைக்கணும். உங்களுடைய அறிவுரைய கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டேன் கில்லையில. அதான் இப்போ நம்ம வந்து போன மாசமே 2 சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதத்துக்கு. ஒன்று அன்னைக்கு வந்து உங்களுக்கு பெய்யல, டெல்டாவில் பெஞ்சது, பெரும்பெருந்தூரில் பெஞ்சு நினச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய என்னது சீர்காழியை ஒட்டியிருக்கூடிய பல இடங்கள்ல பெஞ்சுது மழை. நேற்றைக்கும் 2 திருப்பமாவே. திருவெண்காடு 2 நாளும் மழை. திருவெண்காடு நல்ல மழை. இந்த மழை பெஞ்சு விவசாயமே வீணா போச்சுன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அப்படியே இந்த மழை கொஞ்சம் கொள்ளைய காட்டினாங்க. அப்படியே நெல்லு பூரா கொட்டி போச்சு. மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் உடனடியாக அவ்வளவு பதட்டப்பட வேண்டியில்லை. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு வைக்கோல் மட்டும் நீங்க எடுத்துட்டா போதும். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும். ஆனா பெருசா ஒன்றும் பாதிக்கிற மழை இல்லை. ஒரு 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்னைக்கும் உங்களுக்கு மழை இருக்கு. ஒன்றும் அச்சப்பட வேண்டாம். ஆமாங்கய்யா. நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். 15ல இருந்து 20க்குள்ள ஒரு மழை இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம். இல்ல அது இந்த ட்ரிப் நீங்க சொன்னது பூரா கரெக்டா அந்தந்த டேட்டுக்கு மழை கரெக்டா இருக்கு. வானிலைய இறங்கி கேட்காம தூங்கி எந்திரிச்சா டீ குடிக்கிற மாதிரி உங்க வானிலையை கேட்டுட்டு தாங்க நாங்க. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ரொம்ப நன்றி. மழை பெய்யும்னு சொல்லியிருந்தேன். புகையில அறுவடை பண்ணிக்கலான்னு தான் கேட்டேன். இல்ல அறுவடை எல்லாம் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நஞ்சம் வச்சிருக்கிறோங்க. ஒரு 1/2 ஏக்கரா அதெல்லாம் அது பாத்துக்கலாம். ஏதோ படுதா பை தார்பாய் வச்சிருக்கிறோங்க. ஓகே ஓகே. நேற்றுக்கு எடப்பாடி எல்லாம் கனமழை பெஞ்சுதே, அதான் கேட்டேன். 2-3 மழை சேரும் சார். 3 மழை. 3 மழைக்கு சமம். எல்லாமே வயல் பூரா தண்ணி நிரம்பி வடிஞ்சு கீழே போயிடுச்சு. நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டீங்க முன்னாடியே அறுவடை பண்ணி. நிறைய பேருங்க எல்லா பகுதியிலுமே புகையில எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நனையாம கொண்டு வந்துட்டோங்க. நம்ம நல்லதா போச்சுங்க. நீங்க உங்க அறிக்கையை டெய்லியும் 3 நைட்டு 4 தடவை கேட்டு திரும்ப ஒரே அறிக்கையே 3 திருப்பம் கேட்பீங்களா? கேட்டுக்கே கூட வளைச்சு கேட்பாங்க. அது இன்னும் ஏதாவது கேப்பீங்க சார்? இல்ல கேட்டதே திரும்ப புரியல கேப்பீங்க. புரியலனாலும் நுட்பமா இருக்கணும்ல. அந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறீங்க, ஏதாவது கொஞ்சம் இடவெளிக்கிற விட்டு பேசிருந்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த படுத்தா தார்பாயெல்லாம் போட்டு மூடிக்கலாம் அப்படின்னு தான். அப்ப நீங்க சொல்லி எல்லாரும் அறுவடை பண்ணிட்டாங்க புயல் எல்லாம்? நான் எது பேத்துக்கு சொல்லி எல்லாரும் என்ன ஒரு வானியல்காரனே என்ன வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா நாம இல்ல எங்க சார் சொல்லுவாரு, நான் அதைத்தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிமே. இல்ல நல்லா கருத்தா எல்லாமே புரிஞ்சுதுங்க. நல்லா எடுத்துக்கிட்டுங்க. இப்ப மகசூல் எடுத்துக்கிட்டோம். ஒரு 1/2 ஏக்கரா 4 ஏக்கரா கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே நல்லபடியா குறைஞ்சது ஒரு சுற்றுவட்டம் ஒரு 10-15 கிலோமீட்டர் புகையில சாகுபடி தான் அந்த ஏரியா. எல்லாருமே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே நனையாம கொண்டு வந்துட்டாங்க. அது நல்லதா போச்சு. ஓகே ஓகே ஓகே. நல்லதா போச்சு. அடுத்தது இன்னைக்கு நாளைக்கும் மழை இருக்கு. இன்னைக்கு ஒன்றும் நீங்க எதுவும் திறந்து காயெல்லாம் போட வேண்டாம். மதியம் வந்துடும். இன்னைக்கு இருக்குங்களா? இன்னைக்கு மதிய மாலை உண்டு. இன்னைக்கு மதிய மாலை உண்டு. நாளைக்கு இன்னைக்கு மழையில பாதி இருக்கும். நாளைக்கு சனிக்கிழமைக்கு மேல நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். மீண்டும் மாத கடைசி 29, 30, 31 அடுத்தது. எங்களுக்கு எல்லாம் அந்த கம்மிக்கமே பின்னாடி சாகுபடி செஞ்சதெல்லாம் அந்த 10 இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வருது. இல்ல இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா சனிக்கிழமையில இருந்து அறுவடை பண்ணுங்க. சரி சார். அதுலயும் எங்கயாவது ஒரு இடத்துல மழை இருக்கும். நீங்க திங்கக்கிழமை மேல ஃப்ரீ. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதாவது இன்னைக்கு தேதி அதாவது 18, இன்னைக்கு 19, நான் வெள்ளி 20, சனி ஞாயிறு 22, 23ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரை அறுவடை பண்ணுங்க.
சரி சார், சரி சார். 29 மீண்டும் மழை வந்துடும் முன்னெச்சரிக்கை. அதாவது புகையில அறுவடைன்னு ஆரம்பிச்சா எங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு அந்த கேப் கேக்குது அந்த காய வைக்கிறதுக்கு. 15 நாள் கிடைக்குமான்னு தெரியாது. அப்படின்னா காய வைங்க, அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருங்க. நீங்க அந்த 29, 30, 31 மட்டும் மறந்துடாம அறிக்கை கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அப்ப நம்ம அந்த மூடுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மூடிட்டீங்களா பாதிச்சிட்டான்னு தெரியல. இல்ல எல்லாம் ஓரளவுக்கு நாங்க சேஃப்டி பண்ணிக்கிட்டோங்க சார். ஓகே அதான் இப்ப அடுத்தது திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி 30, 31 மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஈரோடெல்லாம் பெய்யும். காவிரி ஆத்தை தாண்டி வருமா என்னங்கறத நான் இன்னைக்கு சொல்றேன், கேட்டுங்க. மாசம் 29ஆம் தேதி இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்கு. நீங்க திங்கக்கிழமையில இருந்து ஃப்ரீ ஆயிடும். சரி சார். தேங்க்யூ.